அதில் இப்போ வந்து நம்மளுடைய கிளாஸில் வந்து இப்போ ஒரு 14 பேர் இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள மக்கள் வரல. இந்த வகுப்பில் இருக்கிறவங்களுடைய ஒரு பேரை வாசித்து நான் கேட்குறேன். அவங்க மட்டும் நான் கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சர் சொன்னால் போதும். ஓகேவா? நம்ம வகுப்பில் வந்து 024 ரோல் நம்பர் சாலிஹா. السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த வரைவிலக்கணம் அதை பற்றி சொல்லுங்க. இஸ்லாம் அப்படின்னா சொல் ரீதியா இஸ்லாமிய வழக்கு ரீதியா மொத்தம் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. சொல் ரீதி, அதுக்கடுத்து இஸ்லாமிய வழக்குல எப்படி பயன்படுத்துறது. சொல் ரீதியில வந்து கட்டுப்படுவது, பணிவது. அதே மாதிரி இஸ்லாம்ல வந்து இஸ்லாமிய வழக்குல இஸ்லாமிய அறிஞர்களால் வந்து வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டது எப்படின்னா, தௌஹீதால் அல்லாஹ்விற்கு பணிந்து நன்மையான காரியங்களால் கட்டுப்பட்டு ஷிர்கை விட்டு தவிர்த்து இணை வைப்பவர்களை பகைப்பது. அல்லாஹ் வந்து அல்லாஹுக்கு பணிந்து அல்லாஹ் வந்து எதெல்லாம் நன்மையான காரியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கானோ அதுல நம்ம கட்டுப்பட்டு ஈடுபட்டு ஷிர்க்க விட்டு அவனுக்கு அல்லாஹு தாலாக்கு இணை வைப்பதை விட்டு நம்ம தவிர்ந்து கொண்டு இணை வைப்பவர்களை பகைத்துக் கொள்வது அப்படின்னா அவங்க இணை வைப்பவங்க ஷிர்க்குல இருக்கிறவங்களை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாத்திமா அவங்க ரோல் நம்பர் போடல, பாத்திமான்னு மட்டும் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படி சொன்னா, இணை வைக்கக்கூடிய மக்களை வந்து முஷ்ரிக்குன்னு சொல்லுவோம். அதே நேரத்துல காஃபிர்னு சில நேரங்கள்ல பயன்படுத்துவோம். இதுக்கு என்ன வித்தியாசம்? பாத்திமா சிஸ்டர் சொல்லலாம். கிளாஸ்ல இருக்கிறாங்களா? கிளாஸ்ல இல்லையா அவங்க? சார் ரோல் நம்பர் 05 ரெஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. க்வெஸ்டின் என்ன சொல்லுங்க? அதாவது கடந்த வகுப்புல வந்து நம்ம வந்து ஷிர்க் வைக்கக்கூடியவங்களும் முஷ்ரிக்கணும், காஃபிர் அப்படின்னு சொல்லி இறை நிராகரிக்கக்கூடியவங்களும் காஃபிர் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன வித்தியாசம்? காஃபிருங்கிறவங்க இறை நம்பிக்கையே இல்லாதவர்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காஃபிர்கள். முஷ்ரிக் அப்படின்னு சொன்னோமே அவங்க யாரு? முஷ்ரிக்ங்கிறத பத்தி நான் எழுதல. முஸ்லிம்குள்ளதுக்கும் முஸ்லிம் ஈமான் உடையவர்கள், இஹ்சான் உடையவர்கள். ஈமான் உடையவர்களுக்கும் இஸ்லாம் உடையவர்களுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத எழுதியிருக்கேன். முஷ்ரிக்ங்கிறத பத்தி நான் நோட்ஸ் எடுக்கலையே. சரி, அவங்க 025 தௌலத் நிசா, நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கொஸ்டின் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது அவன் வந்து கடந்த வகுப்புல வந்து முஷ்ரிக், காஃபிர் அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தோம். முஷ்ரிக்னா யாரு, காஃபிர்னா யாரு, ஓகே. அதோட விளக்கம் என்ன? காஃபிர்கள் வந்து இணை வைப்பவர்கள். முஷ்ரிக்குகள் வந்து அல்லாவே நம்புவாங்க, சிலை வணக்கத்தையும் நம்புவாங்க. அவ்வளவுதானா? சரி, ஓகே. அவ்வளவுதான் சார் ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ்.
அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக நம்ம சில விஷயங்களை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல காஃபிர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. சில இடங்கள்ல முஷ்ரிக்குன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம இஸ்லாத்துடைய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு படிக்கும்போது, இப்போ இந்த சகோதரி அழகா சொன்னாங்க. இஸ்லாம் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். செயல் ரீதியா அதாவது இஸ்லாமிய வழக்கில் அதனுடைய விளக்கம் என்ன அப்படி சொன்னா, தௌஹீதால் அல்லாஹ்விற்கு பணிந்து, நன்மையான காரியங்களால் அவனுக்கு கட்டுப்பட்டு, ஷிர்க்கை விட்டு விலகி, இணை வைப்பவர்களை பகைப்பதுதான் இஸ்லாம் என்பதாகும் அப்படின்னு சொல்லி நான் கடந்த வகுப்புல விளக்கம் கொடுத்திருந்தேன். இங்க இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இறைவன் அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். அப்போ இப்ப இணை வைக்கக்கூடியவங்களுடைய பேர் என்னன்னா முஷ்ரிக். ஷிர்க் யாரு செய்றாங்களோ அவங்கள தான் இணை வைக்கக்கூடியவங்க நம்ம சொல்றோம். ஏன்னா இதுல நிறைய நியூ ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்றேன். அப்போ ஷிர்க் யாரு செய்றாங்களோ அவங்கள முஷ்ரிக்ன்னு சொல்றோம். குர்ஆன்ல அதே மாரி சில இடத்துல காஃபிர், காஃபிரூன் அப்படிங்கிற கஃபர அப்படிங்கிற சில இடங்கள்ல குர்ஆன்ல இறைவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப சில இடங்கள்ல காஃபிர் என்றும், சில இடங்களில் முஷ்ரிக் என்றும் இறைவன் பயன்படுத்துகிறான். அப்ப இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படி சொன்னா, இங்க இணை வைக்கக்கூடியவர்களை பகைப்புதான் இஸ்லாம் அப்படின்னு. அப்போ எப்படி ஷிர்க் செய்யக்கூடிய எல்லாரையும் பகைப்பதா? அதாவது முஷ்ரிக்க பை பகைப்பதா? அல்லது காஃபிர் சொல்லக்கூடிய காஃபிர்களை பகைக்கிறதா? அப்ப இங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன அப்படி சொன்னா, பொதுவாக நாம் கடந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். கவனித்திருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முஷ்ரிக் என்பதும் வேறு, காஃபிர் என்பது வேறு. நல்லா விளங்கிக்கோ. முஷ்ரிக் என்பவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள். ஷிர்க் செய்றாங்கல்ல, அவங்க தான் முஷ்ரிக். அந்த ஷிர்க்ங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தை தான் முஷ்ரிக். கஃபர அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தான் காஃபிர். ஓகேவா? நல்லா விளங்கிக்கோ. காஃபிர் அப்படின்னா காஃபிரூன் அப்படிங்கிற வார்த்தை. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்லயே வருது நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொன்னா, ஷிர்க் யாரு செய்றாங்களோ அவங்க முஷ்ரிக். யாரை இறைவன் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் காஃபிர். இப்போ உதாரணத்துக்கு அ முஷ்ரிக்கீன்கள்ல காஃபிர்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா காஃபிரா இருக்கக்கூடியவங்க முஷ்ரிக்கா இருப்பாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? முஷ்ரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? திரும்ப சொல்லுங்க உஸ்தாத். முஷ்ரிக்கா இருக்கிறவங்க காஃபிரா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா காஃபிரா இருக்கிறவங்க முஷ்ரிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. முஷ்ரிக்கா இருக்கிறவங்க காஃபிரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா காஃபிரா இருக்கிறவங்க முஷ்ரிக்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, விளக்கத்த தெரிஞ்சா உங்களுக்கு புரியும். இப்ப இணை வைக்கக்கூடியவர்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற கோட்பாடு உள்ள மக்களும் உண்டு. கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அதே மாரி மசூதிக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப அல்லாவை ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கிறாங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஷிர்க் வைக்கிறான். இறைவனை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்றான்? ஷிர்க் வைக்கிறான். அப்ப இவன் முஷ்ரிக். ஓகேவா? ஆனா காஃபிரா இருக்கிறான் பாருங்க. காஃபிரா இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வ என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்லாத்தை எதிர்ப்பாங்க. ஆனா அவங்க ஷிர்க் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போவாங்க, சிலைகளை வணங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்படி யார் நம்மை பகைக்கிறார்களோ, இப்படி யார் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறார்களோ, இவர்களை பகைப்பு தான் இஸ்லாம் அப்படிங்கிறது தான் இங்க இஸ்லாத்துடைய வரைவிலக்கமா இருந்துகிட்டு இருக்குது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன அப்படி சொன்னா, இஸ்லாத்தினுடைய முதல் தூண் நான் கடந்த வகுப்புல நினைவுபடுத்தியிருந்தேன். இஸ்லாத்தினுடைய முதல் தூண் என்ன அப்படி சொன்னா,
லா இலாஹ இல்லங்கிற களிமா. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம். இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற களிமாவை யார் மொழிகிறார்களோ அவர்தான் முஸ்லீமாக என்ன செய்ய முடியும், தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற களிமாவை மொழியாதவர்கள் என்ன செய்ய முடியாது, முஸ்லீமாக முடியாது. அப்ப இதான் இஸ்லாத்தினுடைய முதல் தூணாக, இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த கலிமானுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படி சொன்னா, லானா இல்லை, இலாஹ் வணங்கப்படுவதற்கு இல்லை, இல்லா தவிர அல்லாஹ், அல்லாவை தவிர. இது அந்த கலிமானுடைய பொருள். இதை ஒருவர் மொழிகிற நேரத்துல அது எந்த அர்த்தத்தில் அவர் மொழியணும் அப்படி சொன்னா, முதல்ல லான்னா இல்லை, மறுத்தல் அப்படிங்கிற அந்த நஃபிங்கிற இதை கொண்டு வரணும். அவரு இல்லவே இல்லை, வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை என்கிற நஃபி அவர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். மறுத்தல் அப்படிங்கறத கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இல்லல்லா. இல்லல்லா அப்படின்னா இஸ்பாத், அப்படின்னா உறுதிப்படுத்துதல். அல்லாவை தவிர, அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தணும். அதுல அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அந்த வணக்கம் உரித்தானது, அவனை தவிர ஒரு யாருக்குமே இது கிடையாதுங்கிறது உறுதி வேணும். அப்ப இந்த அர்த்தத்தில் தான், இந்த பொருளோடு தான் ஒருவர் அந்த களிமா என்ன செய்யணும், மொழிய வேண்டும். புரியுச்சா? அப்ப இந்த அர்த்தத்தோடு தான் களிமாவை மொழியாதனாலதான் இன்னைக்கும் பல இடங்கள்ல இறைவனை ஏற்றுக்கொண்ட சமூக மக்கள் இறைவனுக்கு ஷிர்க் பண்றத, இணை வைக்கக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல இடங்கள் இன்னைக்கு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நிறைய அநியாயமான செயல்கள்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த அடிப்படையை, இறைவனை பற்றியான அந்த அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அடிப்படை இதுதான். இந்த அடிப்படை தெரியாதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம் முஸ்லீமா இருக்கிறோம், இந்த களிமா மொழிஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, இந்த அர்த்தத்தில் இந்த பொருளோடு தான் நம்ம என்ன செய்யணும், களிமாவை நம்ம என்ன செய்யணும், மொழியணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அர்த்தத்தில் மொழியாதனாலதான் அன்றைக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஷிர்க்ல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப இந்த களிமாவை சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்பட்டாங்க, அனுப்பப்பட்டாங்க. இந்த களிமாவை தான் மக்களுக்கு போய் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ இந்த களிமாவுடைய அர்த்தம் அவங்களுக்கு சரியாக புரியாதனாலதான் அவங்க அந்த காபாவை சுற்றி அங்கே பெரிய பெரிய கற்கள், மரங்கள், சிலைகளாக வடிவமைச்சு என்ன செய்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க இடத்துல போய் கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, உளப்பூர்வமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா என்ன செய்யல, உண்மையிலே இறைவன் ஒருவன் தான்ங்கிறத உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா அதை எப்படி செயல்படுத்துங்கிறது தெரியல. அந்த வணக்கம் யாருக்கு செலுத்தணுங்கிற அந்த அறிவு அவங்ககிட்ட என்ன செய்யல, இல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த வணக்கம் யாருக்கு செலுத்த வேண்டுங்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், நபியர்கள் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்ல வைத்தான். ஆனால் மக்கள் அதற்கு அல்லாஹ் என்று பதில் கொடுத்தாங்க. ஆனா வணக்க வழிபாடுகளை என்ன செஞ்சாங்க, ஷிர்க் செஞ்சதை நம்ம நினைச்சினோம், கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். சரி, ஓகே. அதோடு கடந்த வகுப்பினுடைய இறுதியாக நான் வந்து இந்த களிமாவை மொழிகிற நேரத்துல என்ன மாதிரியான நிலையில அதை நம்ம வந்து மொழியணும், அதுக்கு என்ன நிபந்தனை, சில நிபந்தனைகள் வந்து இமாம்கள் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த களிமாவை இந்த நிபந்தனை அடிப்படை தான் நம்ம என்ன மொழியணும். அது சொல்லி நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நம்ம நினைச்சு சொல்லிக் கொடுக்கணும். பொதுவாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய, இப்ப நாமெல்லாம் இஸ்லாத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நிறைய மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. இஸ்லாத்தை நோக்கி வருகிற நேரத்துல அவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்ம இந்த 7 அம்சங்கள் அடிப்படையில் தான் நம்ம நினைச்சு அந்த களிமாவை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மறந்துடுறோம். நல்லா விளங்கிக்கோங்க. இப்போ தாவான்னா என்ன அப்படி சொன்னா, பொதுவா வந்து அல்லாஹ் பத்தி சொல்றதுதான் தாவான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அல்லாஹ்வை சரியான முறையில் விளங்கப்படுத்தணும். அதுதான் முதல் விஷயம். அல்லாஹ்வை இப்படி சரியான முறையில் விளங்கப்படுத்திய பிறகுதான் அடுத்தடுத்து இஸ்லாத்துடைய சிறப்புகள், அம்சங்கள் எல்லாம் சொல்லணும். ஆனா இன்னைக்கு தாவாக்களை எப்படி மாறிட்டுன்னா, இஸ்லாத்துடைய சிறப்புகளை சொல்லி இஸ்லாத்துக்கு வர வைக்கிறோம். அதுவல்ல,
இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன? படைத்தவனை மட்டும் வணங்குறது தான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்ப அதைத்தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? தெளிவான முறையில, அழகான முறையில மன்னிச்சுன்னு சொல்லணும். அப்போ இதை இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள் இந்த களிமாவை சொல்லி வர்றாங்க. சொல்லுகிற நேரத்தில், சொல்லிக் கொடுக்கிற நேரத்துல இந்த 7 அம்சங்களை நம்ம நினைச்சணும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இந்த 7 அம்சங்களை கண்டிப்பா நம்ம நினைச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா அவங்க சரியாக நினைச்சு புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு முன்னாடி நம்ம இந்த 7 அம்சங்களை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த வகுப்புல 7 அம்சங்களை நான் நினைவுபடுத்தியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனப்பாடம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 அம்சங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும்? அந்த 7 அம்சங்கள் அடிப்படையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறதான் இன்றைய கிளாஸினுடைய ஆரம்ப பாடமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷுரூத்துல் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள். அதாவது இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. பாருங்களேன். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வினா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவோர் சொர்க்கம் செல்வார் என்று சிலர் கூறுகிறார்களே, அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் செல்வார் என்று சிலர் கூறுகிறார்களே, அதனுடைய நிலை என்ன என்று கேட்கப்பட்டுச்சு. உடனே அதற்கு இமாம் ஹசனுல் பஸ்ரி விளக்கம் கொடுக்கிறாங்க. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி அதற்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறினார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இமாம் ஹசனுல் பஸ்ரிட்ட கேள்வி கேட்கப்படுது. ரஹ்மஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி சிலர் கூறிக்கிட்டு இருக்கிறாங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றவங்களாம் சொர்க்கம் போயிருவாங்கன்னு சொல்லி சிலர் சொல்றாங்களே, அதோட நிலை என்ன? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி அதற்குரிய உரிமைகளையும் அதற்குரிய கடமைகளையும் சரியாக யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்தான் சொர்க்கம் செல்வார். லா இலாஹ சொல்வதன் மூலமாக ஒருவர் சொர்க்கம் சென்று விட முடியாது. அதற்கு சில உரிமைகளும் கடமைகளும் இருக்குது. அந்த உரிமைகளையும் கடமைகளை யார் சரியாக நிறைவேற்றுவார்களோ அவர்கள் தான் நிச்சயம் முடியும், சொர்க்கம் சொல்ல முடியும் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அதே போல இமாம் வஹப் இப்னு முனஃபஹ் ரஹ்மஹுல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அறிஞரிடத்துல கேட்கப்படுது. இமாம் வஹப் இப்னு முனஃபஹ் ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி பாருங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் அல்லவா என்று கேட்கப்பட்டுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தினுடைய திறவுகோல் அல்லவா என்று கேட்கப்படுகிற நேரத்தில் அப்போது அந்த இமாம், அந்த அறிஞர் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆமா, ஆம்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் தான். என்றாலும் எந்த ஒரு திறவுகோலானாலும் அதற்கு பற்கள் சீராக இருக்க வேண்டும். எனவே நீ பற்கள் சீராக உள்ள திறவுகோலை கொண்டு வந்தால் உனக்கு அது திறக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் அது உனக்கு திறக்கப்படாது என்று பதிலளித்தார்கள். இதே சில இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்துல இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இந்த செய்தியை எங்க பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, கிதாபு ஜனாயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனாசா இருக்கா இல்லையா, அந்த பாடத்துல எழுதியிருக்கிறாங்க, இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2 செய்திகள் மூலமாக தெரிய விஷயங்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு சில உரிமைகளும் கடமைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. அதே மாதிரி இமாம் வஹப் இப்னு முனஃபஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய செய்தி, ஆமா, அது சொர்க்கத்துடைய திறவுகோலாக இருந்தாலும் அதற்கு சில பற்கள் இருக்கிறது. அந்த பற்களை சீராக அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அதை கொண்டு நினைச்ச முடியும், திறக்க முடியும் என்று நம்ம நினைச்சிரோம். திறக்க முடியும். அது இல்லை என்று சொன்னால் திறக்க முடியாது. அப்ப அந்த உரிமைகளும் கடமைகளும் இங்கே பற்கள் என்று எதை சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னா இந்த 7 அம்சங்கள் தான். நம்ம படிக்க போகக்கூடிய இந்த 7 அம்சங்களை யாரு சரியாக புரிந்து அதன்படி யாரு
தன்னை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த களிமாவை சரியாக நினைச்சிருக்கிறாங்க, மொழிந்திருக்கிறாங்க அர்த்தம். இந்த அடிப்படையில் யாரும் மொழியவில்லையோ, இந்த அடிப்படையில் யார் இந்த களிமாவை விளங்கவில்லையோ, அவர்கள் களிமாவை மொழிந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சில இடங்களில் சில முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நாம் பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களை பார்க்கிறோம். நீங்க சில நியூஸ் நிலைகளை பார்க்கலாம். அங்க சில இவர் சொல்லிக் கொடுக்கும் போது சில பேர் அந்த களிமாவை மொழிகிறாங்க. அவர் இந்த கடந்த நாட்கள் கூட நீங்க பாத்தீங்க சொன்னா ஏதோ ஒரு கோயில்ல நிறைய மாலை அணிந்த இந்த கோயில்களுக்கு மாலை அணிந்த எத்தனையோ அந்த அவங்களுக்கு சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மாலை அணிந்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்துல மைக்க பிடிச்சு என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி ஒரு பாட்டே படித்ததாக நாம் பார்த்திருக்கிறோம். அங்க இருக்கிற எல்லாருமே அந்த வார்த்தைகளை மொழியதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ம நாடுகளில் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்க சொன்னா நம்ம பகுதியிலும் சில இடங்கள்லயும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இவங்க இப்படி சொல்றதுனால இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விட முடியுமா? முடியாது. அதற்குன்னு சில உரிமைகள் இருக்கிறது, அதற்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. அது சரியாக புரிந்து அதை சொன்னாதான் அவங்க என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா ரசூலா சொன்னாங்கல்ல, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற களிமா இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யும், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு சொன்னோம். நரகத்தில் வேதனை செய்யப்பட்டாலும் கூட கடைசியில் அவங்களுடைய உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தா என்ன செய்யும், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்போ அந்த கொஞ்சம் ஒரு கடுகளவுன்னு சொல்லக்கூடிய அந்த அளவு என்னன்னா, இந்த அடிப்படையில யார் மொழிந்திருக்கிறோம் அவர்களை தான் என்ன செய்ய முடியும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால இந்த உரிமையும் இந்த கடமையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நம்ம மனுஷனுக்கு கொடுக்கணும். அதனாலதான் இதை இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக வைத்திருக்கிறாங்க. இத ஏன் இந்த இந்த களிமா, இந்த ஒற்றை களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த ஒற்றை களிமா தான் ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்களும் நினைச்சிருக்கிறாங்க தன்னுடைய மக்களுக்கு சொல்லி அழைச்ச ஒரே ஒரு விஷயம். அதாவது நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இதற்கு முன்னாடி எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்களெல்லாம் எந்த விஷயத்தின்பால் மக்கள் அழைத்தாங்க அப்படின்னு சொன்னா அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற எதுவும் வணங்கக்கூடாது. வமா அர்சல்னாக்க குர்ஆன்ல வருது. எல்லா இறை தூதர்களை நாம் அனுப்பவில்லை. இந்த களிமா இந்த வார்த்தையின் பக்கம் மக்களை அழைக்காமல் நாம் எந்த தூதர் அனுப்பவில்லைங்கிற வசனத்தையும் குர்ஆன்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அப்போ எல்லா இறை தூதர்களும் இந்த ஒரு விஷயத்தின்பால் தான் மக்களை அழைத்திருக்கிறாங்க. அதனாலதான் இது இஸ்லாத்தினுடைய தூணாக, இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக, சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக இது இருக்குன்னு சொன்னா இதுதான் இது இஸ்லாத்தினுடைய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறது. அதனால இந்த எந்த அடிப்படையில் அதை விளங்கிக் கொள்ளணுமோ அந்த அடிப்படையை நம்ம நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதற்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கலிமத்து தௌஹீத் அப்படிம்பாங்க. கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத்னா என்ன? ஓர் இறை கொள்கை. அந்த ஒரு வார்த்தை பேசுது பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் கலிமத்து தௌஹீத். கலிமாங்கிற வார்த்தை, தௌஹீத்னா இந்த ஓர் இறைவன், அந்த ஓர் இறைவன் பால் மக்களை அழைக்கிறதா கலிமத்து தௌஹீத். இதற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு முதன்மையான அர்த்தம் கலிமத்து தௌஹீத் தான். சரி, இப்ப பாடத்துக்குள்ள வாங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதை இமாம்கள் வரையறுத்து 7 நிபந்தனை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது அறிவு. அல் இல்மு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்மு, ஓகேவா? பொதுவாக இன்னைக்கு மனுஷன்ட்ட நிறைய விஷயங்களுக்கான நாலேஜ் அவனுக்கு வச்சிருக்கிறான். நிறைய உலகத்தில் உள்ள நிறைய பொருட்கள் மீது, இந்த உலகத்தில் உள்ளவற்றின் மீது நிறைய நாலேஜ் மனுஷனுக்கு இருக்குது. ஒரு புக் எடுத்து படிச்சா அந்த புக்கில் உள்ள நாலேஜ் எடுத்துட்டு என்ன செய்வோம், மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எத்தனை பேரை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவாற்றல் இருக்குது. நம்மளையும் பலருக்கும் பல இல்மு நமக்கெல்லாம் நினைச்சு கொடுத்துருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில நினைச்சுவாங்க, சிறந்து விளங்குவாங்க. அந்த இல்மு அவங்ககிட்ட இருக்குது. இந்த இல்மெல்லாம் தாண்டி, இந்த அறிவெல்லாம் தாண்டி முதன்மையான அறிவு எதை பற்றி இருக்கணும்னு சொன்னா குர்ஆன் பேசுகிறார். முதல் அறிவு இப்ப நீங்க அது தேவையில்லைன்னு சொல்லல. நிறைய இன்னைக்கு உலகத்தில் உள்ள விஷயத்தின்பால் நிறைய கல்வி நாம் கற்றுக்கொள்கிறோம். அது தேவைதான். ஆனா அதெல்லாம் தாண்டி முதன்மையான அறிவு, முதன்மையான கல்வி, முதன்மையான இல்மு எது அப்படி சொன்னா குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆனுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு நிச்சயமாக அவன்,
லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை என்று நீங்க நிச்சயம் அறிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான் இது. இப்ப முதல்ல இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறான். என்ன? முதல்ல அவனை தெரிஞ்சுக்கிறணும். இந்த வசனத்துல இறைவன் சொல்லக்கூடிய முதல் விஷயம், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மனிதனை மட்டும் இறைவன் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கெல்லாம் 5 அறிவோடு இறைவன் படைப்பு நிப்பாட்டியிருந்தாலும் கூட மனிதனுக்கு மட்டும் இதில் நினைச்சிருக்கிறான் கூடுதலான ஒரு அறிவு, பகுத்தறிவுன்னு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். வெறுமனையாக அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து நிச்சய முடியாது, மடிந்து விட முடியாது. அப்ப அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஏராளமான நல்லா பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்ல போனா, இப்ப நான் ஒரு 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 பெண்மணி உங்ககிட்ட ஒரு டம்ளர், நீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ட்ரெயின்லயோ ஒரு பஸ்லயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு பெண்மணி ஒரு டம்ளர் தண்ணியோ அல்லது ஒரு பாக்கெட்ல பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாங்கன்னா, நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோமா? அல்லது ஒரு உணவு கொடுக்குறாங்க, எடுத்து சாப்பிட்டுருவோமா? அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய அறிவை பயன்படுத்துறோம். இவங்க யாரு? எதற்காக நமக்கு கொடுக்குறாங்க? இதை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதான்னு ஒரு அறிவு அந்த அளவுக்கு நமக்கு சிந்திக்க வைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளிலுமே மனிதனுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனை எங்கே சென்றாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி சிந்திப்பான். இப்ப இந்த கிளாஸ்ல கூட உங்களுக்கு சில நேரங்கள்ல சில சிந்தனைகள் வரலாம். இந்த கிளாஸ்ல ஒழுங்கா நம்ம பயணிக்க முடியுமா? அல்லது இந்த கிளாஸ்ல ஒழுங்கா நமக்கான பாடம் நடத்தப்படுமா? அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு சிந்திச்சிருக்கும். இது அப்போ எதுக்கெடுத்தாலும் மனிதனுடைய அறிவு என்ன செய்யுது? அதை சிந்திக்கிறத பார்க்கிறோம். எதுக்கெடுத்தாலும், என்ன எடுத்தாலும், எதை எடுத்தாலும் மனுஷன் நினைச்சு சிந்திக்கிறான். சிந்திக்காம அது செயல்படுறது இல்ல. அப்படி ஒருத்தன் சிந்திக்காம செயல்படுறான்னு சொன்னா அவன் யாரா இருக்க முடியாது? மனித ஜென்மம் இருக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் சிந்திக்கக்கூடிய மனிதன் முதன்மையாக எதை தெரிந்துக்கன்னு சொன்னா, தன்னை படைத்தது யாரு? தான் ஏன் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்? நான் ஏன் இந்த பூமியில் இந்த மாதிரியான நிலைகள் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது? அப்ப என்ன படைச்சது யாரு? அப்படிங்கிறத பற்றின அறிவு முதல்ல வேணும். இதைத்தான் நம்ம ஊட்டணும். இந்த கிளாஸை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, ஒன்று அக்கீதாவுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லாஹ்வை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்று. இன்னொன்று இந்த புரிந்து கொண்ட விஷயத்தை கொண்டு புரியாத மக்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யலாம்? சேர்க்கலாம். பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயும் சில வழிகேட்டுக்கு மக்கள் போறாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை விட்டுட்டு நிறைய மக்கள் வெளியே போறாங்கன்னு சொன்னா, இந்த இல்மு இல்ல. இறைவனை பற்றியான, அல்லாஹ்வை பற்றியான கல்வி அவங்களிடத்துல இல்ல. அது இல்லாதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யுது? இஸ்லாம் சமூகத்துக்குள்ள வழிகேடுகளும் இந்த மாதிரியான மார்க்கத்தை விட்டு செல்வதும் இன்னைக்கு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கடந்த மாதத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு படிப்பினைக்காண்டி சொல்றேன். அவங்களுக்கு சொல்லணும் அப்படி எனக்கு நோக்கம் கிடையாது. ஒரு படிப்பினைக்காண்டி சொல்றேன். ஏன் இந்த இடத்துல சொல்றேன்? இந்த பாடத்தோடு வரதுனால சொல்றேன். கடந்த கடந்த ஒரு 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 மாதத்திற்கு முன்னாடி ஒரு பெண்மணி, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க. அதாவது அவங்க ஒரு 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 அந்த பெண்மணி ஒரு முஸ்லிம் அல்லாதவனோட நினைச்சுறாங்க, காதல் வசப்படுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பையன் எப்படின்னா, முஸ்லிம் வட்டாரத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பையன் அவன். ஏதோ ஒரு நிலையில அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? திருமணம் அந்த காதலுங்கிற இதுல அவங்க நினைச்சிருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. அந்த பையன் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, அந்த பையன் முஸ்லிம் வட்டாரத்துல இருக்கிறதுனால, நான் அந்த மாதிரி இந்த பொண்ணை திருமணம் பண்ண போறேன். நான் இஸ்லாத்துக்கு மாறணும். எனக்கு என்ன செய்யுங்க? அந்த கல்வியை கற்றுக் கொடுங்க. நான் மாறிக்கிறேன் சொல்லும்போது, அந்த பையன் இந்த மாதிரியான முடிவுக்கு வந்துகிட்டு இருக்க நேரத்துல, இந்த பெண்மணி என்ன முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பையனோட போய் கோயில்ல போய் என்ன செஞ்சுட்டாங்க? திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த போட்டோ எல்லாமே வைரலாக எல்லா இடங்களிலும் பரவுனுச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயம் ஷைத்தான் அவங்களுக்குள்ள சில எண்ணங்களை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள நினைச்சிருக்கலாம். ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அது வேறு. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப அந்த பையனுக்கு அவன நான் சரின்னு சொல்லல. அந்த இடத்தில் அந்த சிந்தனை நான் சொல்றேன். என்னன்னா, அப்ப அந்த பையனுக்கு இருந்த சிந்தனை இந்த பெண்ணுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். என்ன அப்படி சொன்னா,
ஆஹ் இந்த பாருங்க ஒரு பெண்மணி போட்டிருக்கிறாங்க. சேம் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பண்ருட்டிங்கிற ஒரு கடலூர் நடந்ததாக இதே மாதிரி ஒரு செய்தி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. பையனுடைய அந்த சிந்தனைக்கு அந்த இது வந்தாலும் கூட, அந்த பெண் என்ன செஞ்சிடுறா? அந்த பையனை மாற்றி நான் உன்னுடைய இதுல இருந்துறேன். உன்னுடைய நான் நிச்சயம் திருமணம் முடிச்சு, உன் மதத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு மாறக்கூடிய எத்தனையோ பெண்களை நம்முடைய முஸ்லிம் பெண்கள பார்க்கிறோம். அப்ப என்ன? இதற்கெல்லாம் போதுமான அந்த இல்மு இல்ல. இறைவனை பற்றியான இல்மு இல்ல. அவன் இல்லன்னா நம்ம இல்ல. அவன் படைக்கல நம்ம படைக்கப்பட மாட்டோம். அப்படிங்கிற அந்த இல்மு நம்மிடத்துல இல்லாதனால தான், அந்த அறிவு நம்மிடத்துல இல்லாதனால தான், இன்னைக்கு உலகத்தினுடைய விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி இன்பமாக தெரிஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய மனுஷன் எதை பற்றி சிந்திக்கிறதில்ல? இந்த அறிவை யார் குடுத்தானோ அவனை பற்றி இந்த அறிவெளிச்சல சிந்திக்கிறது இல்ல. பாருங்களேன். எல்லா படைப்பு எல்லா ஜீவராசிகளோடும் மனுஷனுடைய படைப்பு மட்டும் அல்லாஹ் வந்து ஒரு உயர்ந்த ஒரு படைப்பாக இறைவன் படைச்சிருக்கிறான் இல்லையா? எல்லா ஜீவராசிகளோட மனுஷன மட்டும் நினைச்ச ஆடு, மாடு, கால்நடைகள் இதெல்லாம் விட்டு மனுஷன் மட்டும் ஒரு கண்ணியமா, ஒரு உயர்வா, ஒரு அழகான ஒரு படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு புத்தியும் குடுத்திருக்கிறான். சிந்தித்து உணரக்கூடிய புத்தி, பகுத்தறிவுன்னு ஒரு ஆற்றல் இறைவன் குடுத்திருக்கிறான். சிந்திச்சு செய் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் சிந்திச்சு செய்யக்கூடிய நீ ஏன் இறைவனை பற்றியான சிந்தனை நினைக்கல? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா முதன்மையாக அவனிடத்தில் வைக்கிறது அறிவு. அல்லாஹ்வை பற்றியான அறிவு அவனுக்கு முதல்ல வரணும். முதல்ல நீ அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கோ. உன்னை படைத்தது யார் என்பதை தெரிஞ்சுக்கோ. உன்னை படைத்தது யார் என்று தெரிஞ்சுக்கோ. அதான் முதன்மையான விஷயங்கள். இந்த பூமி தானாக உருவாயிருச்சா? இந்த உலகம் தானாக உருவாயிருச்சா? இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் மனுஷன் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ பொருட்கள். இன்னும் சொல்றேன் இந்த 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 பாயிண்ட்ஸ் வந்து தாவாவுக்கு இஸ்லாத்தை பற்றி பிற மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாடமாய் அமையும். அதனால தான் அது கொஞ்சம் விளக்கமா நடத்துறது நான். அப்போ இது ஒரு தாவா. அதாவது இன்னைக்கு உலகத்துல பாருங்களேன், நெறைய பொருள் மனுஷன் பார்க்குறான். ஒரு நம்ம இப்ப நம்ம அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோன், நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த புத்தகம், நாம் எழுதக்கூடிய அந்த பேனா, நான் வைத்து எழுதக்கூடிய அந்த நோட்டு, இது எல்லாமே தானா வந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப தானா வந்துச்சு எப்படி சொல்ல சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. யாரோ இத செஞ்சிருக்கிறாங்க, யாரோ தயாரிச்சிருக்கிறாங்க, இது யாரோ ஒருத்தன் படைச்சிருக்கிறாங்க அப்படி சொல்றோம். தானா உருவாகிச்சுன்னு ஒருத்தன் சொன்னா, அவன யார் நம்ம சொல்லுவோம்? முட்டாள்ன்னு சொல்லுவோம். அதுபோல அந்த உலகம் பிரம்மம். ஒரு சின்ன ஒரு பொருளே ஒருத்தனால் இல்லாமல் ஒருவனால் அது உருவாக்கப்படலைங்கிறத நம்ம நம்புறோம். அப்போ உலகம் பிரம்மாண்டமானது. வானம், பூமி, மண்ணு எல்லாம் பாருங்களேன். இந்த பூமி, வானம், நட்சத்திரம், கோள்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தா, இது தானா உருவாகின்னு சொல்ல முடியுமா? தானா வந்து சொல்ல முடியுமா? இப்படி சிலவர் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்படி தானா வந்துடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றான், மனுஷன் வந்து எப்படி செஞ்சான்? எப்படி வந்தான்? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிறான். இந்த டார்வினுடைய கொள்கையை தூக்கி வச்சு நினைச்சேன் சில பேர் நினைச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. குரங்குல இருந்து மனிதன் தோன்றுனான். அவங்ககிட்ட சில கேள்வி கேட்டாலே அது ஒரு தியரியா தான் இருக்கு. பிராக்டிகல்லாம் கிடையாது. வெறுமனையாக அந்த டார்வின் என்பவர் ஒரு மரத்தின் கீழ் இருந்து மனிதனுடைய படைப்பு எப்படி தோன்றிருக்கும் என்று யோசித்து பார்க்கிறார். எல்லா ஜீவராசிகளும், எல்லா விலங்கினங்களும் எடுத்து பார்க்கிறார். ஏதாவது மனுஷனுடைய தோற்றத்துக்கு ஒத்திருக்கான்னு பார்க்கிறாங்க. பார்க்கும்போது குரங்கை பார்க்கும்போது மனிதனை போல 2 காலு, 2 கை, அதோடைய முகம் மட்டும் மாறுது. சில இடங்கள் அந்த மாதிரியான மக்களும் சில இடங்கள் இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து தான் மனுஷன் வந்திருப்பான்னு சொல்லி ஒரு தத்துவத்த எழுதுறாரு. அது எழுதி ஒரு புத்தகமா விடுறாரு. அது ஒரு பிரம்மாண்டமான மக்களுக்கு மத்தியில என்ன செய்யுது? ஃபாலோ பண்ணப்படுது. பரிணாம வளர்ச்சியினால் மனுஷன் வந்து உருவாகுனான். அ ஒரு எப்படி? ஒவ்வொரு வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு மனுஷன் இப்ப அதுல ஒண்ணு குரங்க சொல்றான். கொஞ்ச காலத்துக்கு குரங்கா இருந்த மனுஷன், அந்த குரங்கு இது வெளிய வந்தான். சூரிய வெளிச்சம் பட்டுச்சு. வெளிச்சம் பட்ட உடனே நினைச்சான், சூரியனோட வெளிச்சம் அவனுடைய முன் பாகத்துல பட்ட உடனே முன்மு அ முன்மா முன் அ முதுகு முன்னாடி இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே எந்திரிச்சு கீழ விழுந்துருச்சு. மடங்கி இருந்த கைகள் எல்லாம் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அப்படி விரிஞ்சிருச்சு. நாளாக நாளாக அவன் நடக்க ஆரம்பித்தான். என்ன செஞ்சான்? அதாவது கைய ஊனாம கால்ட்டு நடக்க ஆரம்பிச்சான். நான் அப்படி அப்படி வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து தோற்றங்கள் மாற, மாற, மாற மனிதனா வந்துட்டான். இது வந்து இவனுடைய கொள்கைன்னு சொல்றான். அப்போ குரங்குல தான் மனுஷன் வந்தான்னா, இன்னும் அந்த அந்த வகையான குரங்குகள் இருக்கத்தான் செய்யுது. எந்த எண்ணிக்கை எங்க வந்திருக்கிறான் மனுஷன்? இன்னும் வரல. இப்படி பல கேள்வி அதுக்குள்ள கேட்டுட்டே போகலாம். அவ இப்படி மனுஷன் வந்தான்னு சொல்லி சிலர் நம்புறாங்க. இன்னும் சொல்லப்போனா இத பாடமாகவே இன்னும் சில இடங்கள்ல கற்பிக்கப்படுகிறது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பாருங்க. அதாவது இதுல தெளிவா விளங்கிக்கிறணும். இதுல வந்து அ மனிதன் உருவாகினான். இப்படித்தான் மனுஷன் வந்திருக்கிறான். அப்படிங்கிறத பாடமாக கற்பிக்கக்கூடியவர்கள் எங்கே அது என்ன நிரூபிக்கப்படல அது. இன்னும் மக்களுக்கு மத்தியில என்ன செய்யப்படல, அது நிரூபிக்கப்படல. வெறுமனையாக ஒரு தியரி, ஒரு பேப்பராக பேனாவை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதே தவிர,
அது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யப்படல, ஐடென்டிஃபை ஒரு ப்ரூவ் பண்ணப்படல அதெல்லாம். அப்ப இப்படியான ஒரு நிலைகளை சில மக்கள் இருக்கிறாங்க. சில மக்கள் தானாக பூமி உருவாகிட்டு இருக்கிறாங்க. எப்படி தானா உருவாகி இருக்கும்? அப்ப இதை சிந்திக்க சொல்றது முதல் விஷயம். இது எப்படி தானாக உருவாகிச்சு? எப்படி தானா உருவாகிச்சு? எப்படி நாம் தானாக பிறந்தோம்? தானாக இப்படி வளர்றோம்? சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ இதற்கெல்லாம் படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான். அவன் தான் ஒரு ஆண், ஒரு பெண்ணிலிருந்து மனுஷன் என்ன செஞ்சான்? படைத்தான். அவன் மூலமாக தான் மனித சமூகம் என்னச்சு உருவாக்கப்பட்டுச்சு. அவன் மூலமாக அந்த பூமி உருவாக்கப்பட்டுச்சு. அவன் மூலமாக தான் இந்த வேர்ல்டு உலகமே என்னச்சு உருவாக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அவன் தான் மனிதனை படைத்திருக்கிறான். அப்போ அவனை பற்றின முதல் அறிவு, அந்த இல்மு நமக்கு வேணும். அவன் இல்லை என்றால் நாம் இல்லை, அவ்வளவுதான். அவன் இல்லை என்று சொன்னா நம்ம கிடையாது. அப்போ அவனை பற்றியான அந்த அறிவு முதல் நமக்கு வேணும். அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முதல் சிந்தனை மனுஷனுடைய உள்ளத்துல மனுஷன் ஏற்படுத்த வேண்டும். அவனுடைய சிந்தனைக்கு நமக்கும் ஏற்படணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில யார் கலிமாவை மொழிகிறாரோ, இந்த அடிப்படையில் இந்த கலிமாவை யார் மொழிகிறார்களோ, அவருடைய அந்த கலிமாவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இந்த அடிப்படையில் கலிமாவை மொழிந்தவர்களுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடுத்த செய்தியை சொல்றாங்க. இந்த அல்லாஹ்வை அறிவுபூர்வமாக சிந்தித்து யார் ஏற்றுக்கொள்வது, வெறுமனையாக நாவால் சொல்வதல்ல, வெறுமனே வார்த்தையால் சொல்வதல்ல, சிந்தனை ரீதியான எண்ணம் முதல்ல வரணும். சிந்தித்து முதல் விஷயம் அல்லாஹ்வை பற்றியான அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். அல்லாஹ் தான் இப்ப உலகத்தை படைத்திருக்கிறான். அவன் தான்ப்பா எல்லாம். அவன் தான் இந்த உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் நினைச்சு உணவளிக்கிறான். அவன் இல்லை என்று சொன்ன அந்த பிரபஞ்சம் இல்லை அப்படிங்கிற சிந்தனை முதலில் அவனுடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அவனுடைய எண்ணத்துல கொண்டு வரணும். இந்த அடிப்படையில் யார் இந்த களிமை மொழிகிறார்களோ, ரசூல் அடுத்த ஒரு செய்தி சொல்றான் பாருங்களேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்த நிலையில், விஷயம் தான், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்த நிலையில் ஒருத்தர் மரணித்தால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளவு விஷயம் பாருங்க. வெறுமனையாக சொல்வதால், நாவால் மொழிவதால் மட்டும் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. சொர்க்கத்தை அடைந்திட முடியாது. அதை அறிந்த நிலையில் யார் மரணிக்கிறார்களோ, அதை யார் அறிந்த நிலையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நான் அல்லாஹ்வை மொழிகிறேன்னு சொன்னா, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்த நிலையில் மரணித்தவர் சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ அறிந்த நிலையில் என்ன இதான், இந்த அல்லாஹ்வை பற்றின அறிந்த நிலையில வெறுமனையாக நாவால் சொல்வதால் மட்டும் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா மட்டும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. முதல்ல ஏன் அந்த வார்த்தையை சொல்றோம், அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, ஏன் அது சொல்லப்படுகிறது, அது யாரை குறிக்கிறது, யாரை பற்றி பேசுகிறது, ஏன் இதை இஸ்லாத்துக்கு அஸ்திவாரமா வைத்திருக்கிறாங்க, ஏன் இதை ஒருத்தர் இஸ்லாத்துக்கு நுழைவதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாங்க, அப்படி அந்த இறைவன் யார், அந்த இறைவன் பற்றி அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்படி அறிந்து கொள்ள முடியும், இந்த சிந்தனை முதல்ல வரணும். அவனை பற்றியான அறிவு முதல்ல இருந்தாதான் அவர் சொர்க்கம் செல்ல முடியுங்கிறதான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த சாட்சியின் அடிப்படையில் நல்லா விளங்கிக்கோங்க. சாட்சி சொல்லக்கூடியவங்க முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமா இன்னும் ஒரு விரிவாக சொல்ல போகிறதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அங்க அஷ்ஹதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சாட்சி சொல்லுகிறேன், நான் சாட்சி சொல்லுகிறேன். அஷ்ஹது நான் சாட்சி சொல்லுகிறேன். அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் நிச்சயமா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணை யாரும் கிடையாது, அவனுக்கு இணை யாரும் கிடையாது. அப்ப சாட்சி சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே நாவால் ஒரு சாட்சி சொல்றாருன்னா, இந்த இல்மோடு இந்த அறிவோடு அவர் என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். இந்த அறிவு இல்லாமல் ஒருத்தர் சாட்சி சொன்னா அந்த சாட்சி என்று ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப அறிவில்லாமல் ஒருவர், நல்ல விளங்கிக்கோங்க, அறிவில்லாமல் ஒருவர் ஷஹாதாவை கூறினால், அறிவில்லாமல் அல்லாஹ்வை
ஒருவர் வந்து ஷஹாதத்தை கூறினால் அவர் என்ன செய்ய முடியாது, அந்த ஷஹாதத்துக்கு எந்த அர்த்தமும் எந்த இதுவும் கிடையாது. அதே நிலை அறிந்த நிலையில ஒருவர் இந்த ஷஹாதத்தை ஒரு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அந்த அல்லாஹ்வை அறிந்த நிலையில இந்த ஷஹாதத்தை அவர் சொன்னார், அவர் நிச்சயமாக இந்த இணை வைப்பிலிருந்தும் நரகத்திலிருந்து நிச்சயம் தப்பித்துக் கொள்ள முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஷிர்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இந்த உலகத்துல நடக்குதுன்னு சொன்னா தன்னை படைத்தவனை பற்றியான இல்மு இல்லைங்கிறதுனால நடந்துச்சு. அதான உண்மை. இன்னைக்கு பாருங்களேன், மனிதனை கடவுளா வணங்குறேன். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம சமூகத்துக்கு மக்கள் இதை நினைச்சு சமூகத்தினுடைய மக்களுக்கு மத்தியிலும் இது சொல்லி தரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த சப்ஜெக்ட பெரும்பாலும் எங்கேயும் பேசுறது இல்ல. இன்னைக்கு என்ன பேசுறோம், இஸ்லாத்துடைய சிறப்புகளை பேசி மக்களை இருக்கிறோம், அதான் விஷயம். அது சொல்லப்பட வேண்டும் தான். அதற்கு முன்னாடி பேசப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஆனா இதுதான் இஸ்லாத்துடைய அஸ்திவாரமே. இதை சொல்லி பேசணும் நம்ம மக்கள்கிட்ட. எதையோ சொல்லி என்னமோ சொல்ல நினைச்சிடும் பேசி மக்களை இருக்கிறோம். அதுவல்ல, இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம், ஒரு எதாவது சொல்லு சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு அம்சத்துல நினைச்சிடும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறோம், மாற்று மத மக்கள் எல்லாம் வச்சு பேசி அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி நடத்தி பேசி கொண்டு போயிட்டு இருக்குது. அந்த மீட்டிங்ல பலரும் பேசப்பட்ட செய்தி என்ன, மத நல்லிணக்கம், நம்ம எல்லாம் ஒற்றுமை இருக்கணும் சொல்லி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா யாருமே அந்த ஒற்றுமைக்கான தீர்வு என்ன சொல்லி சொல்றது, எப்ப ஒற்றுமை இழக்கும், ஒற்றுமைங்கிறது எப்ப ஏற்படும்னா, எப்பவும் எல்லாரும் இறைவன் ஒருவன்ங்கிற சிந்தனைக்கு எப்ப வர்றோமோ அப்பதான் நமக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை வரும். ஆனா இங்க என்ன பார்த்தா, வணங்கப்படக்கூடிய விஷயங்களை வச்சே இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன நடக்குது, இன்னைக்கு பிளவுகள் இருக்குதா இல்லையா? இப்படி இருக்கும்போது எப்படி ஒற்றுமை வரும்? நீங்க எப்படி அதுல மத நல்லிணக்கத்தை நீங்க ஏற்படுத்த முடியும்? முடியாது. சான்ஸ் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப அதுல ஒரு செய்தியை பதிவு பண்றாங்கன்னா, இது எல்லாமே இந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு நடத்தப்படுது, ஓகே தான். ஆனால் இதற்கெல்லாம் தாண்டி எப்போதுமே மனிதனுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இணக்க மக்கள்கிட்ட ஏற்படும் சொன்னா நிச்சயமாக அந்த ஓரிரை கொள்கைக்குள் வந்தாதான் நினைச்சு நடக்கும். அதனால அப்போ இந்த உலகத்துல ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் தீர்வு எங்க இருக்குன்னா, இறைவன்பால் வருவதுதான். அந்த இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் நெருங்குறது தான். அப்ப இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலை, இந்த 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 சிந்தனை, இந்த அறிவு இருந்தாதான் இன்னைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஷிர்க்குன்னு சொல்றாங்களே மிகப்பெரிய பாவங்கள், இறைவன் படைத்தவன் இறைவன் ஒருவங்கிறத உள்ளத்துல ஏற்றுக்கிட்டு படைப்புகளை போய் இன்னைக்கு நினைச்சிருக்காங்க, மனசு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்தும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிவு முதன்மையானது. இந்த அறிவு இல்லைன்னு நினைச்சு இப்படி தப்பித்துக் கொள்ள முடியும். இது முதன்மையான விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்களேன், அல் யக்கீன். ரெண்டாவது விஷயம், முதல் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் யக்கீன், உறுதியாக இருக்கணும். இந்த விஷயம் என்னது, யக்கீன். அதாவது குர்ஆனுடைய வசனம் பாருங்க, 49 அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். அதுல நான் ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்தியிருந்தேன். அந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல பதிவு செய்த ஹதீஸ். முஸ்லிம்ல வந்து 43வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 43வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நான் மேல் சொன்ன பாடத்துல. ரெண்டாவது யக்கீன், உறுதி. யக்கீன்னா உறுதி. அல் யக்கீன் அப்படின்னா உறுதின்னு அர்த்தம். அதாவது ஜின்னு, மனித ஷைத்தான்கள் அவருக்கு மூலமா ஏற்படுகின்ற சந்தேகங்கள், ஜின்னு மனித ஷைத்தான்கள் ஏற்படுத்துகின்ற சந்தேகங்கள் வராமல் இக்களிமாவை தெளிந்த உள்ளத்துடன் உறுதியாக மொழியணும். ஒரு உறுதி வேணும், அதுல ஒரு யக்கீன் ஸ்ட்ராங் வேணும் நமக்கெல்லாம். சில ஷைத்தான்கள், சில வஸ்வாசிகளை, அது மனித ஷைத்தானா இருக்கலாம், ஜின்னு ஷைத்தானா இருக்கலாம், வரும். சில சந்தேகங்கள் வரலாம், அது வரவே கூடாது. மனித ஷைத்தான்கள் மூலமா வரக்கூடிய இந்த வஸ்வாசும் சந்தேகங்கள் இது வராமல் இத ஒரு தெளிந்த உள்ளத்தோடு உறுதியாக நம்ம என்ன செய்யணும், மொழியணும். அதுக்குதான் குர்ஆன் வசனம் 49 அத்தியாயத்தினுடைய 15வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. குர்ஆனுடைய வசனம் பாருங்க. உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? உண்மையான முஃமின்கள் யார் தெரியுமா? ஆமனு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வையும், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு சும்மலம் யர்தாபு, பின்பு நினைச்ச மாட்டாங்க, அதுல இருந்து சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அதுல நினைச்ச மாட்டாங்க,
சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டுட்டாங்களா, அதுல எந்த சந்தேகம் வராது. அதுல உறுதியா நிப்பாங்க. சும்மெல்லாம் வெறுத்தா திரும்பவே மாட்டாங்க அதுல இருந்து. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான என்பதை உறுதியான நம்பிக்கையுடன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை வணங்கப்படுவதற்கு தகுதியான என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்வதுதான் யக்கீன். அதுல உறுதியா நிக்கணும். அதுல மாறக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் லா யல்கல்லாஹ் பிஹிமா அபுதுன் கைர ஷக்கின் கைர ஷாக்கின் ஃபீஹிமா இல்ல தகவல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உண்மையான வணக்கத்திற்குரிய உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். இன்னும் நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இந்த 2 சாட்சியத்திலையும் நல்லவரைக்கு இந்த 2 சாட்சியத்திலையும் யார் சந்தேகம் கொள்ளாமல் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அடியானாக இருக்கிறாரோ நிச்சயமா அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்னா. நல்லா விளங்கிக்கோங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றும், இன்னும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்கிறோம் நாம் எல்லாம். இந்த 2 சாட்சியத்திலுமே சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வராமல் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவர் நிச்சயமா என்ன செய்வார், சொர்க்கம் செல்வார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ சந்தேகத்துக்கு நேர்மாற்றம் யக்கீன், உறுதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, இப்ப நம்ம கொண்டிருப்பது சரியானதா தவறானதா, நிறைய விஷயங்கள் பண்றாங்களே, அங்க அற்புதம் சில இடத்துல நடக்குது, அதிசயங்கள் பண்றாங்க, அவங்க அந்த விஷயத்தை வந்து உண்மை நம்புறாங்க, அது இவ்வளவுலாம் இருக்குன்னு சொல்லி பல கொள்கை கோட்பாடுகளுக்குள்ள நிறைய அந்த சின்ன மேஜிக் சினிமா காட்டிட்டு இருக்கிறான். உண்மையா அதாவது உண்மை இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. நல்ல விளைவு உண்மை இருக்கிற மாதிரியே சில இடங்கள்ல சில கொள்கைகளை காட்டுறாங்க. இன்னும் இருக்குமோ? இப்ப நம்ம மக்களுக்கே அந்த நம்பிக்கை வந்துருச்சு இந்த இடத்துல. பாருங்களேன், நம்ம மக்கள் நீ கோயிலுக்கு போறாங்களா இல்லையா? நிறைய பேர்ட்ட போய் இந்த மாதிரி இந்த பூஜை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் எனக்கு நினைச்சுறாங்க, அர்ச்சனை பண்றாங்களா இல்லையா, பூஜைகள் பண்றாங்களா இல்லையா? ஏன் நம்ம கொள்கையில வந்து உறுதி இல்லையே. நம்ம கொள்கைகிட்ட நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போனா அல்லாஹ் மேல சரியான அந்த இது இல்ல அவங்ககிட்ட. அதனால இன்னைக்கு நம்ம மக்கள் இன்னைக்கு தர்காக்குள்ள இன்னைக்கு நம்ம போறத பாக்குறோம். நடக்குதா இல்லையா? அப்ப என்ன அந்த அந்த கொள்கையில உறுதி இல்ல அதுல. அல்லாஹ் ஒருவன் தான்ங்கிற ஏற்றுக்கொண்ட விஷயத்துல அவங்ககிட்ட உறுதி இல்ல. அந்த உறுதி இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்டயும் இந்த மாதிரியான குழப்பம் நடந்துட்டு இருக்கு. முஸ்லிமா இருந்து ஒண்ணு நினைச்சுறான், தர்காவுக்கு போறான், கோயிலுக்கு போறான், போய் அங்க என்ன செய்யறான், வழிபாடு செஞ்சுட்டு இருக்குது பார்க்கிறோம். அட அல்லாஹ் ஒருவன் தான்ங்கிறத அவனுடைய புத்தி ஏற்றுக்கிட்டுச்சா, அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேற யாரும் இல்லைங்கிறதுடைய புத்தி வந்துருச்சா, அதுல உறுதியா இருக்கும். அதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது. குர்ஆன் வசனம் தான் சொல்லுது. அதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது, பெறலக்கூடாது, மாறக்கூடாது. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அங்கேயும் அவங்க சொல்றாங்களா அது உண்மையா இருக்குமோ, இப்படி ஒருத்தர் மாறிட்டார்னா அவர் களிமா விழுந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் உண்மையான இறை விசுவாசியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த 2 சாட்சியத்திலயுமே எப்படி இருக்கணும், சந்தேகம் வரக்கூடாது. இந்த சந்தேகம் வராம ஒருவர் அல்லாஹ்வை சந்திச்சா அவருக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம். அவருக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு செய்தியை பாருங்களேன். இந்த நான் இப்ப சொன்ன ஹதீஸ் எங்க இருக்குன்னா முஸ்லிம்ல 44வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த ஒரு ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னா, ரசூல் வந்து ஒரு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாங்கப்பா, இந்த தோட்டத்திற்கு வெளியில் நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ, இந்த தோட்டத்திற்கு வெளியில யாரை நீங்கள் சந்திக்கிறீங்களோ, சந்திக்கூட எப்படி இருக்காது, அந்த சந்திக்கக்கூடிய நபர் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தோட்டத்திற்கு வெளியில் நீ சந்திப்பவர்களில் யார் உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியான உள்ளத்துடன் சாட்சி சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தோட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வெளியில நீ போய் பாருப்பா, நிறைய மக்களை சந்திக்கலாம். அந்த சந்திக்கக்கூடிய மக்களில் உண்மையான வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியான உள்ளத்துடன் யார் சாட்சி சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்லி அனுப்பினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம்ல 52வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான உள்ளத்துடன், அப்ப உறுதியான உள்ளத்துடனா உறுதி வேணும். உறுதியோட தான் நீ களிமாவை சொல்லணும். உறுதி இல்லாம சொன்னா இந்த மாதிரி பிளவுகள் இன்னைக்கு சமூகத்து மக்களுக்கு மத்தியில
இன்னைக்கு என்ன செய்றாங்க, கொள்கையை விட்டு கொடுத்து கொள்கைக்கு வெளியில போய் என்ன செய்றாங்க, இன்னைக்கு இஸ்லாத்துல இல்லாத சில விஷயம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இப்போ உறுதி உள்ள வேணும். சாட்சி சொல்லிட்டோமா அதுல உறுதியா இருக்கணும், மாறக்கூடாது, பரலக்கூடாது. ரசூல் இன்னொரு செய்தி சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரசூல் சொன்னாங்கல்ல, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இது. என்ன செய்தின்னா, அஸ்ஸபுர் நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது ஈமான்ல பாதி. வல் யக்கீன் அல் ஈமானு குல்லுஹு அப்படின்னாங்க. உறுதி என்பது முழுமையான ஈமானாகும்னாங்க. பொறுமை என்பது ஈமான்ல பாதி, உறுதி என்பது உறுதி என்பது முழுமையான ஈமானாக அப்படின்னாங்க. முழுமையான ஈமான். அந்த யார்கிட்ட அந்த உறுதி இருக்கிறதோ அவருக்கு தான் முழுமையான ஈமான பார்க்க முடியும். உறுதி இல்லைன்னா, உறுதி மார்க்கத்தின் மீது அவர்ட்ட உறுதி இல்ல, அல்லாஹ்வை நம்புற விஷயத்த உறுதி இல்ல அப்படின்னு சொன்னா, அவருடைய ஈமான நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு ஈமான்தாரியாக, ஒரு முஃமினாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த வசனத்துல பார்த்திருக்கிறோம். 49 அத்தியாயத்துடைய 15 வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வும் ரசூலும் ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? அதுல இருந்து திரும்பக்கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் கொள்ளக்கூடாது. சந்தேகப்பட்டுட்டோம், அவர் யாராக முடியாது? உண்மையான இறை விசுவாசி இருக்க முடியாது. அப்போ தெளிவடைகிறது. அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஈமான்ல வந்து முழுமைப்படுத்தக்கூடிய விஷயம் உறுதி. இந்த உறுதி இருந்தாதான் அது ஈமான் நினைச்சு முழுமைப்படுத்தும். இது ஒரு அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லக்கூடிய ஒரு கூற்று இது. இது ஹதீஸ் கிடையாது, ஒரு கூற்று. ஓகேவா? இதற்கு முன்னாடி சொன்ன 2 ஹதீஸ்களுமே அந்த உறுதியான உள்ளத்தோடு இந்த சாட்சியம் சொன்னாதான் இந்த சாட்சி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப இந்த அடிப்படையில கலிமாவை நாம் மொழிந்திருக்க வேண்டும். இப்ப 2 அம்சங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று இல்மு, இன்னொன்னு யக்கீன். இந்த 2 அம்சங்கள் பிரகாரம் நாம் கலிமா மொழிந்திருக்கிறோமா? இந்த 2 அம்சங்கள் அடிப்படை தான் நான் கலிமாவை சொல்லி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன? இந்த 2 அம்சத்தை தான் இன்னும் யாருக்கு சொல்வதாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும். இது போன்ற இன்னும் 5 அம்சங்கள் இருக்கிறது. அந்த அம்சங்கள் 5 அம்சங்களை பார்த்துட்டேன்னு சொன்னா, இந்த 7 அம்சங்கள் அடிப்படையில் தான் இந்த கலிமாவை நான் மொழிய வேண்டும். அப்படி ஒருவேளை மொழியில, இல்ல நான் வந்து இத்தனை வருடங்கள் ஆயிட்டு, என் தந்தை எனக்கு, என் தாயின் தந்தை எனக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கல, நான் இப்படி படித்ததும் கிடையாது, இதை பத்தி எனக்கு அந்த போதுமான அறிவு என்கிட்ட இல்ல. அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த 7 அம்சங்கள் தெரிஞ்சுக்கிற போறோமா? தெரிஞ்சுக்க பிறகு அதை நாம் நினைச்ச உளப்பூர்வமாக உள்ளச்சத்தோட நினைச்ச அந்த கலிமாவை நாம் மொழிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்துல சிராத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த 7 அம்சங்கள் நினைச்சு வரணும். அது முழுமையாக இன்ஷா அல்லாஹ் 7 அம்சங்களை படித்த பிறகு உங்களுக்கு அதனுடைய விளக்க நிச்சயம் முழுமையாக தெரியும். அந்த அடிப்படையில் நினைச்சலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை பயன்படுத்தலாம். ஓகேவா? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு நாம் பார்த்த பாடம் அது ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கலிமாவுடைய நிபந்தனைகளை 2 அம்சங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று இல்மு, இன்னொன்று யக்கீன். ஒன்று அறிவு, இன்னொன்னு யக்கீன், உறுதி. இந்த 2 அம்சங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 5 அம்சங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது வரக்கூடிய வார நிச்சயம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? துவா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதிலே 1 மணி நேரம் உங்களுக்கு 1 மணி தியானங்கள் போயிருச்சு இன்ஷா அல்லாஹ். நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை நான் அந்த துவா வந்து என்ன செய்றேன், போஸ்ட் அனுப்பி அதற்கு கீழே ஒரு ஆடியோ கிளிப் நான் போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அது ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தோடு அதனுடைய துவாவுடைய பொருள் நான் போட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்து உங்க நோட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது விஷயம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஜஸாக்கல்லாஹ். இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? உங்க மெசேஜ் நான் எதுவுமே பார்க்கல. துவா கிளாஸ் இருக்குன்னே நான் அதை பார்க்கவே இல்லை. சாரி. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு இரவு வந்து இன்ஷா அல்லாஹ் அதனுடைய துவா வந்து உங்களுக்கு போஸ்டா போட்டு அதனுடைய ஆடியோ அனுப்பிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். வார்த்தைக்கு அர்த்தத்தோடு அனுப்பி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சா நீங்க கேட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சொல்லுங்க. உஸ்தாத், இஸ்லாம்னா தௌஹீதால் அல்லாஹ்வை பணிந்து நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு ஷிர்க்கை விட்டு விலகி இணை வைப்பவர்களை பகைப்பதுதான் இஸ்லாம்ன்ற அந்த கூற்று இருக்குல்ல, ஸ்காலர்ஸ் கூற்று. அதுல வந்து இணை வைப்பவர்களை பகைப்பது அப்படின்னா, இப்ப வந்து நம்ம நிறைய நான் முஸ்லிம்ஸோட நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம வச்சிருக்கிறோம்ல, அப்ப நம்மளோட பழக்க வழக்கங்கள் பார்த்தும் அவங்க இஸ்லாத் மேல இன்ஸ்பயர் ஆகி வராங்கல்ல. அப்படி இருக்க சொல்ல இணை வைப்பவர்களை பகைப்பது அப்படின்னா அது எப்படி சார்? அதுதான் நீங்க ஆரம்பத்துல கிளாஸ் வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை மணி ஜாயின் பண்ணீங்க கிளாஸுக்கு? 6:50 சம்திங். இந்த கேள்வி கேட்டுதான் நான் இந்த கிளாஸுக்கே நான் ஆரம்பிச்சேன். நான் இப்படியான கேள்விகள் நமக்குள்ள வரும்,
அப்படி இப்ப இணை வைப்பவர்னா யாரு, இப்ப காஃபிர்னா யாரு அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இணை வைக்கக்கூடியவங்க எல்லாருமே காஃபிராக இருக்க மாட்டாங்க. காஃபிரா இருக்கிறவங்க எல்லாரும் யாரா இருப்பாங்க, இணை வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இங்க இஸ்லாம்ங்கிறது இணை வைப்பவர்களை பகைப்பது என்பது இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இணை வைக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தெய்வங்கள் தான் உண்மையானது. அவர்கள் வணங்குவதுதான் அ அ உண்மையானது என்று நம்புறாங்கல்ல. அவர்கள் தான் இங்கே இணை வைப்பவர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை தவிர, இணை வைக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ஷிர்க் வைக்கக்கூடியவங்களே சில பேர் இருக்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தோடு நல்லபடியாக பேணக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. பேராக அவங்க முஷ்ரிக்காங்க பேர் வைத்திருந்தாலும் கூட, இஸ்லாத்தோடு இணைந்து போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பகைக்கக் கூடாது இஸ்லாம் சொல்லல. அவங்கள பகைக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்ல அவங்கள. இந்த கூட்டத்தில் காஃபிரா இருக்கக்கூடியவங்கள தான் இங்க இஸ்லாம் பகைக்க சொல்லுது. ஏன் அந்த காஃபிர் இஸ்லாம் பகைக்க சொல்லுதுன்னா, அவர் அல்லாஹ்வை மறுக்கிறாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அவங்க. அல்லாஹ்வே கடவுளே கிடையாதுங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் வந்து உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் நம்ம நம்பி இருக்க தானே. இறைவன் சொல்லி தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்றாங்க. இந்த மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய பெயர் மாற்றப்பட்டுக்கே தவிர, அவன் இறைவன் ஒருவன் தான். அவனைத்தான் நம்ம அல்லாஹ்ன்னு சொல்றோம். அந்த அல்லாஹ்வை அந்த மக்களுக்கு சொல்லுகிற நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க? அத மறுக்கிறாங்க. அத நிராகரிக்கிறாங்க. அத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த மக்களை பகைப்பு தான் இஸ்லாம்ங்கிறதுக்கான அர்த்தமா அங்க இருக்கே தவிர, ஒட்டுமொத்த இணை வைப்பவர்கள் நல்ல இணை வைக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் இந்த செய்திய சொல்லியிருக்க மாட்டாங்களே. இணை வைக்கக்கூடிய உங்களுடைய கடவுளை திட்டாதீங்க அப்படின்னு ஏன் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைய சொல்லணும்? அவர்கள் சில குர்ஆனும் பேசுது. அவர்கள் சில மக்கள் நல்லவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்குது. வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் சில மக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் நம்முடைய மார்க்கத்துக்கு எந்த பாதிப்பு வரலன்னா, அவர்களும் நல்ல முறையில் இணக்கத்தோடு நடப்பது எந்த குற்றமும் கிடையாது. இஸ்லாம் வலியுறுத்தி தான் பேசுகிறது. அதாவது அவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. அவர்களால் நம்முடைய மார்க்கத்துக்கோ, நமக்கோ எந்த பாதிப்பு இல்லன்னு சொன்னா, அவர்களோடு நம்ம நல்ல முறையில நினைச்சு நடந்து கொள்ளக்கூடியதுன்னு குர்ஆன் பேசுது. ரசூலுல்லாஹ் அத வச்சு தான் பேசுனாங்க. அவருடைய கடவுள திட்டாதீங்க, அவங்க வணங்குறத திட்டாதீங்கன்னு ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த பேணுது. அப்ப இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சிறந்தவர் நல்லவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பகைக்க இஸ்லாம் சொல்லல. யார் இஸ்லாத்தை பகைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, அவர்களைத்தான் இஸ்லாம் என்ன செய்யுது? பகைக்க சொல்லுதே தவிர, அது கிடையாது. விளங்கிச்சா உங்களுக்கு? முஷ்ரிக் என்பது வேறு, காஃபிர் என்பது வேறு. அதனால நான் கிளாஸ்னுடைய ஆரம்பத்துல இந்த விளக்கத்த சொல்லி நடத்தினேன். ஏன்னா, இது சில பேருக்கு அது புரியாது. நீங்க வந்து இணை வைப்பவர்களை பகைப்பது தான் இஸ்லாம் போட்டுன்னா, இத நம்ம தவறா விளங்கிட்டு என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் சொல்லிக் குடுத்துறக் கூடாது. அப்ப இது விளக்கத்தோட படிக்கணும் இத. இந்த விளக்கத்தோட நம்ம வீட்டு பக்கம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? நான் ஆமாம் வீட்டு பக்கத்துல நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க சில நேரங்கள்ல அவங்களுடைய வீட்டுடைய ஃபங்ஷன் நம்ம கூப்பிடுறாங்க. அவங்களுடைய மகளுக்கு திருமணம்ங்கிறாங்க. அதே போல அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு நினைச்சு அவங்கள கூப்பிடுறாங்க. ஒரு 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 விருந்து கூப்பிடுறாங்க. இப்படி அவங்க நல்ல முஸ்லிமா அவங்க நல்ல நான் முஸ்லிம் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பகைக்கணுமா? இல்லையே. ஏன்னா அவங்களும் நமக்கு எந்த தொந்தரவும் என்ன செய்யல இல்ல. அவங்களும் எந்த பாதிப்பும் நமக்கு இல்ல. அதனால அவங்ககிட்ட நம்ம நல்ல முறையில நட்பு என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம். அது தவறு கிடையாது. இங்க ம். பகைப்பதுதான் இஸ்லாம்னா, யார் அல்லாஹ்வையும் நம்முடைய மார்க்கத்தை பகைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வையும் நம்முடைய மார்க்கத்தை பகைக்கிறார்களோ, அவர்களைத் தான் இங்க இணை வைக்கக்கூடிய அதனால தான் நான் வந்து சொன்னேன். எல்லா இணை வைக்கக்கூடிய எல்லா முஷ்ரிக்கீன்களும் காஃபிராக இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா காஃபிரும் யாரா இருப்பாங்க? முஷ்ரிக்காக இருப்பாங்க. அதான் கூடுதல் விளக்கம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆ புரிஞ்சுச்சு சார். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நேரம் போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு டைம் ஆயிட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நான் இரவுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஆடியோவோட கிளிப் நினைச்சேன். இன்ஷா அல்லாஹ் போட்டு விடுறேன். அத பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களின் கொள்கைகளை பகைப்பது. அவங்க நமக்கு அதாவது அவங்களால நமக்கு எந்த பாதிப்பு இல்லன்னா பிரச்சனை கிடையாது. அவங்களால நமக்கும் நம்முடைய கொள்கைக்கு பாதிப்பு இருக்குன்னா, நாம அவங்கள என்ன செய்யணும்? பகைச்சு தான் ஆகணும். விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஒருத்தன் அருவா தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி வரான். ஓடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. அருவா தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி வர்றான். அவன்ட்ட வந்துகிட்டு, "என்ன நல்லா இருக்கியாப்பா?" அப்படி பேச முடியுமா சொல்லுங்க? சான்ஸ் கிடையாது அது. அவன்ட்ட நடக்க மாட்டாங்க சொல்லுங்க. இல்லையே. அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்ல எங்கேயுமே. அருவா தூக்கிட்டு ஒருத்தன் வெட்டுறதுக்குன்னு ஓடி வர்றான். கோவத்தோட பல்ல கடிச்சு நாக்க துருத்திட்டு ஓடி வர்றான் வெட்டுறதுக்குன்னு. ஆண்டவன் "வா பங்காளி உட்காரு, சாப்பிடுறியா?" அப்படின்னு பேச முடியுமா அவன்ட்ட? அப்படி கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லி தரவே இல்ல. விளங்கிச்சா? இப்ப நம்மை பகைக்கக்கூடியவர்கள், நம் கொள்கைக்கோ, நமக்கோ அவங்க மூலமாக நமக்கு ஆபத்து இருக்குது. அவங்க மூலமா நமக்கு இது இருக்குன்னா, அவங்க காஃபிர். அவங்க ஷிர்க் செய்யக்கூடிய காஃபிர்கள் அவங்க.
அப்ப அவர்களை பகைப்பது இஸ்லாம். அதுல இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. அதனால தவறு கிடையாது. அதனால இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்பு இதோட நிச்சயம் முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் அந்த அருள் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்புல ஆரம்பத்துல ஜாயின் பண்ணாட்டாலும் அடுத்து சேர்ந்திருக்கிறீங்க. அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் முழுமையாக ஆரம்பத்துல நிச்சயம் கலந்துக்கோங்க. அல்லாஹ் நம்மளுடைய எல்லாத்துக்குடைய காரியங்களை லேசாக்கி இன்ஷா அல்லாஹ் இறுதி எப்படி இந்த ஆரம்பத்தில் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணமோ அதுபோல இறுதி வரைக்கும் நம்முடைய பயணத்தில் லேசாக்கி இந்த கல்வியினுடைய வகுப்பை முழுமையாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் நினைச்சு தரணும். இந்த பிரார்த்தனையோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.